ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th தமிழ் இயல் 8 வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாரும் இன்புற. இதில் கற்றல் நோக்கங்கள் இந்த லெசனில் வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற அறச்சிந்தனைகளை பற்றி அறிதல், வாழும் முறைகளை பற்றி அறிதல், பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை வளர்த்தல், பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்கும் பண்பு பெறுதல், பிறர் பொருளை விரும்பாமை ஒரு அறம் என்பதை உணர்தல், அறுவகை பெயர்கள், இடுகுறி பெயர், காரண பெயர்கள் இவற்றையெல்லாம் பற்றி அறிதல். இதை தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா பராபர கன்னி. ஓகேங்களா, பராபர கன்னி. இதில் நுழையும் முன் இதை பற்றி என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. ஓகேங்களா, அற இலக்கியங்கிறது நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்களோட அனுபவங்களை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது மூலயமா நம்ம வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், இந்தப்படி தான் நெறிமுறைகள் இதெல்லாம் வந்து வகுத்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். ஓகேங்களா, நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. ஓகேங்களா, தமிழ் இலக்கியங்கள் காட்டுற அந்த வாழ்வியல் நெறிகள் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வது சிறந்த வாழ்வு. அதுதான் சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வந்து வளமாக்குவோம். தம் உயிர் போல எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஓகேங்களா, சொல்லும் பொருளும் தண்டருள் அப்படிங்கிறது வந்து தன் அருள் அப்படிங்கிறது வந்து தன் 3 சொல்லி இன் வந்திருக்கா. அதனால் இது வந்து குளிர்ந்த கருணை, தன்மை, குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னம்னா மிகுதியாக, கூர்மையாக பாரு அப்படிம்பாங்கள்ல, மிகுதி. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படிங்கிறது என்னது, தொண்டு, மற்றவங்களுக்கு பண்ணுற தொண்டு தான் வந்து ஏவல். பராபரமே அப்படின்னம்னா மேலான பொருளே. பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இங்கே மேலே கொடுத்துருக்காங்களா, தம் உயிர் போல எவ்வுயிரும் தான் என்று, தன்னோட உயிர் போலையே மற்ற உயிர்களும் தன்னுடைய உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்டருள் கூர் செம்மையருக்கு, தண்டருள்னா குளிர்ந்த கருணை உடைய அந்த கூர் செம்மையருக்கு, சான்றோருக்கு, பெரியவர்களுக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே, தொண்டுகள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாத்துலேயும் என்ன வந்திருக்கு, பராபரமே அப்படின்னு வருது பாருங்க. பணி அப்படிங்கிறது வந்து தொண்டு. இதுக்கு முன்னாடி ஏவலுங்கிறதும் தொண்டுன்னு படித்தோம். எய்தும் அப்படின்னம்னா கிடைக்கும். ஓகேங்களா, எய்தும்னா கிடைக்கும். பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும். ஓகேங்களா, அன்பர்களுக்கு நான் என்ன பண்ணணும், தொண்டு பண்ணணும், ஏதோ ஒரு சேவை பண்ணணும். அப்படி என்னை ஆக்கிவிட்டால் மட்டும் போதும், இன்ப நிலை என்ன வந்துருமா, தானே வந்து சேரும். ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன், வேற என்ன நினைக்க போகிறேன், பராபரமே. எல்லோரும் அப்படின்னம்னா எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல்வெளி. இந்த பாடலை எழுதியவர் யார், தாயுமானவர். இந்த பாடலை எழுதியவர் யார், தாயுமானவர். எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பராபரமே. ஓகேங்களா, நம்மளோட தாய் தான் வந்து நமக்கு என்னது, பராபரமே. நம்ம ஏதாச்சும் ஒன்று முடியல, எதுவாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் நிற்போம், தாய்கிட்ட தான் போய் நிற்போம். அப்போ பராபரமே, நமக்கு எல்லாத்துக்குமே பராபரமே யார், நம்மளோட தாய் தான். அப்போ அதை க்ளூ வச்சு தாயுமானவர் எழுதிக்கோங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர். ஓகேங்களா, தாய் அப்படிங்கிறது வந்து சமயபுரம் தாய், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமயபுரம் தாய் அவங்க எங்கே இருக்காங்க, திருச்சி. அப்போ இந்த தாய்மானவர் எங்கே வேலை பார்க்குறாரு, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர். விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக யார் பணிபுரிகிறாரு, இந்த தாயுமானவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, பராபரமன் முடிஞ்சது. இதெல்லாமே எதுக்கு கீழே வந்திருக்கு, தாயுமானவர் பாடல்கள், அதிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இந்த நூலை, அந்த தாயுமானவர் பாடல்களை வந்து என்ன சொல்லுவாங்களாம், தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவர் பாடல்கள் சொல்கிறாங்கல்ல, தாய் சொல்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், உபநிடதம், உடனே கேட்கணும். அப்போ தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிறது என்னது, தமிழ் மொழிகளின் உபநிடதம். அவங்க உபசரிக்கிறத உடனே நம்ம கேட்கணும், உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. ஓகேங்களா, இது வந்து நூல் வந்து தாயுமானவர் பாடல்களில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து எந்த தலைப்புக்கு கீழே இருக்குது, ஏன்னா இதில் எல்லாமே பராபரமேன்னு வந்துச்சா, அப்போ அதனால் இது என்னது, பராபர
கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளது. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கண்ணி அப்படின்னோம்னா என்னது, 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அதனால தான் இதில் எல்லாமே நமக்கு எப்படி வந்துச்சு, 2 வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல் அப்படின்னோம்னா அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து கவிதை பேழையில் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில். எல்லாமே இது ஃபுல்லாமே அறத்தை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இலக்கியங்கள் என்ன பண்ணுது, மக்களோட வாழ்வையில் இப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நெறிமுறைப்படுத்தி அறவழியில் வந்து செல்லுது. மனித வாழ்வை வந்து செம்மைப்படுத்துது. கவிஞர்கள் அனைவருமே வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை. கவிஞர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்வோட பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை தான் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் இருக்கிறாங்க. அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனை. ஓகேங்களா. இந்த மாதிரி கவிஞர்கள் வந்து நிறைய சிந்தனைகளை வெளிக்கொண்டு வராங்க. அதில் அயல்நாட்டு கவிஞரோட ஒரு சிந்தனையை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, வேற்றுடன் நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள். சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றியல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு பழுத்து உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. ரொம்ப அழகானது பாருங்கள். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க, சுயம் அப்படின்னோம்னா சுயமாக இருக்கிறது, தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படிங்கிறது உள்ளே இருப்பவை. இந்த நூல்வெளி வந்து யார், இது வந்து இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் ஜிப்ரான். லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் ஜிப்ரான். என்ன பாடல் இது, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. வாழ்க்கை இப்போ இருக்கிற வாழ்க்கை வந்து டைம் மிஷின் மாதிரி முன்னாடி நாள் வந்து போகாது. ஓகேங்களா. அதே மாதிரி நேத்திக்கு உள்ளதோட கம்பேர் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் ஜிப்ரான். ஓகேங்களா. வெளிநாட்டு கவிஞர், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெபனான் நாடு, கலீல் ஜிப்ரான். இவர் வந்து கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இவர் வந்து என்ன, கவிஞர், கவிதை எழுதுவார், நாவல் எழுதுகிறாரு, கட்டுரை எழுதுகிறாரு, ஓவியர், படம் வரையவும் செய்கிறாரு. இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஏன்னா இவர் வெளிநாட்டு கவிஞரில் அவரோட பாடல்களை என்ன பண்ணுவாங்க, தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. யார் மொழிபெயர்த்திருக்காரு பார்த்தோம் அப்படின்னம்னா கவிஞர் புவியரசு. கவிஞர் யார் வந்து மொழிபெயர்த்திருக்காரு, புவியரசு. ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டு கவிஞர். அவரோட தான் வந்து இந்த புவியில் உள்ள வேற ஒரு அரசர், புவியரசு, புவியில் உள்ள வேற ஒரு கவிஞர் புவியரசு அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, தீர்க்கதரிசி. இவ்வளோ பெரிய கருத்தை சொல்லியிருக்கியப்பா நீ, பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் வந்து இவர் மொழிபெயர்த்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. புவியரசு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசு பெறும்போது உன் மனநிலை வந்து எப்படி இருக்கும், பரிசு பெறும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்வில் உயர கடினமாக என்ன பண்ண வேணும், உழைக்கணும். அதுக்கடுத்து இயல் 8 பசிப்பினி போக்கிய பாவை. இது ஒரு நாடகம். நுழையும் முன்னே என்ன கொடுத்துருக்காங்க, உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது வந்து உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே. நம்ம எல்லாமே இப்போ உயிர் வாழ்கிறது எதுக்கு, உணவுக்காக தான். உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக, உணவு தான் உயிர்களுக்கு ஆதாரம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார், பாரதியார். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை அப்படின்னோம்னா இந்த ஜகத்தையே என்ன பண்ணிடுவோம், அழித்திடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதியார் இதில் முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி பண்ணுவோம், செய்வோம், அழித்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துச்சுனால இது முக்கால்வாசி பாரதியாராக தான் இருக்கும். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறம். ஓகேங்களா. ஒருத்தனுக்கு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனுக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து உயிரை காப்பாற்றுவாங்கள்ல, அதுக்கு இணையானது, அதுதான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. காட்சி 1. இடம் வந்து மணிப்பல்லவ தீவு. ஓகேங்களா. கதை மாந்தர்கள் யார் யார் வராங்க, மணிமேகலை, தீவத்திலகை.
இதில் பாருங்கள், மணிமேகலை தனக்குள் அங்கே என்ன நினச்சிக்கிறாரு, மணிமேகலை என்ன நினச்சிக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆகா அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவதிலகை. மணிமேகலை இப்படி நினச்சிட்டு இருக்கிறப்ப நேச்சுரை பார்த்து அவங்க வந்து இப்படி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப தீவதிலகை வருகிறாங்க. தீவதிலகை, அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. மணிமேகலை, நான் வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் வந்து மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஓகேங்களா, பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பேர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் வந்து என்னை இங்கே கொண்டு வந்துச்சு. நீங்கள் யாரம்மா, நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து கேட்குறாங்க. யாரா? தீவதிலகையை. தீவதிலகை என்ன சொல்கிறாங்க, என் பேர் தீவதிலகை, நான் இத்தீவையும் இத்திலுள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமைக்கு பெற்றிருக்காய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். பூக்கள் நிறைந்திருக்கும் இந்த பொய்கைக்கு பேர் என்னது? கோமுகி. கோமுகி, பூக்கள் நிறைய இருக்குது, கோமுகி. ஓகேங்களா, கோமதி அப்படிங்கிற பொண்ணு வந்து நிறைய பூ வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூக்கள் நிறைந்து நிற்கும் இந்த பொய்கைக்கு வந்து கோமுகி அப்படின்னு பேர். கோ அப்படின்னம்னா பசு, முகி அப்படிங்கிறது முகம், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இந்த பொய்கை கோமுகி என்னும் பெயர் பெற்றது. ஏன் இதுக்கு கோமுகின்னு பேர் வந்துச்சுன்னா, கோனா பசுன்னு நமக்கு தெரியும், முகி அப்படிங்கிறது வந்து முகம். அந்த பொய்கை வந்து எப்படி இருக்குதுன்னா பசுவோட முகம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து கோமுகி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. மணிமேகலை, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுதசுரபி என்னும் பாத்திரமாகும். இந்த பொய்கைக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, வைகாசி திங்கள். வைகாசி திங்கள்னா வைகாசி மாதத்தில் முழு நிலா, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு, வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொய்கை நீரின் மேலே வந்து ஒரு அரிய பாத்திரம் வந்து தோன்றுமா. அது என்ன அப்படின்னம்னா, ஆபுத்திரன் கையில் இருந்து அமுதசுரபி. ஓகேங்களா, இப்போ வைகாசி மாதம் பௌர்ணமினப்போ இந்த பொய்கை மேலே ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரம் என்ன அப்படின்னம்னா, ஆபுத்திரன் கையிலிருந்து அமுதசுரபி அப்படிங்கிற பாத்திரமா. அப்போ அவங்க கேட்குறாங்க மணிமேகலை, அமுதசுரபி அப்படின்னா என்ன, அதோட சிறப்பு என்ன அப்படின்னோம்னா, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கும் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரொம்ப வியப்பாக இருக்கே அப்படின்னா, ஆமாம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வாறு தீவதிலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் வந்து தோன்றுது. மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, அதை வணங்கி கையில் எடுக்கிறாங்க. தீவதிலகை சொல்கிறாங்க, மணிமேகலையே, உயிர்களின் பசிப்போக்கும் அமுதசுரபியை நீ பெற்றிருக்கிற, இனி இந்த உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து தீவதிலகையை வணங்கி அமுதசுரபியோட விடை பெறுறாங்க. பூம்புகாருக்கு வந்து அவங்க வந்து திரும்பிடுறாங்க. அங்கே வந்து ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார்கள். அடுத்த காட்சி, இவங்க வந்து அங்கேருந்து இந்த பாத்திரத்தை வாங்கிட்டு எங்கே வராங்க, பூம்புகாருக்கு வராங்க. ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார். ஆதிரைகிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, உணவு பெற செல்கிறாங்க. செகண்ட் காட்சி பாருங்கள், இடம் வந்து ஆதிரையோட இல்லத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து யாராக இருக்கா, ஆதிரை மணிமேகலை மட்டும். ஆதிரையோட வீட்டு வாசலில் வந்து மணிமேகலை கையில் வந்து அமுதசுரபியோட வந்து நிற்கிறா. ஆதிரை கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னா, மணிமேகலை, இந்த ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோருடைய மகள் தான் நான். மணிமேகலை, நான் யார் அப்படின்னோம்னா, இந்த ஊரில் பூம்புகார் நகரில், ஏன்னா ஆதிரையோட இல்லத்துக்கு வந்திருக்காங்களா, கோவலன் மாதவி இவங்களோட மகள் தான் வந்து நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்கிறாங்க. ஆதிரை, ஓ நீங்கள் தான் மணிமேகையா, உங்கள் பெற்றோரை பற்றி அறிவன், உங்களை இன்று தான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணிமேகலை சொல்கிறாங்க, இது அல்ல குறையாமல் உணவு வருமே அந்த அமுதசுரபி, இப்பாத்திரம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னோன்னா, மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, மணிப்பல்லவ தீவில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆதிரை வியப்புடன், அப்படியா, அமுதசுரபியின் சிறப்பை அறிந்தேன், அதில் இப்போதே உணவிடுகின்றேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னா, மணிமேகலை, அன்பிற்குரிய ஆதிரையை, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம், உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன். ஏன்னா ஆதிரை வந்து கொஞ்சமாக இதில் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னோம்னா அதை வந்து மக்களுக்கு மணிமேகலை போய் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா இது அல்ல குறையாது, சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுக்காக தான் ஆதிரைக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆதிரை சொல்கிறாங்க, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுதசுரபியில் வந்து நான் உணவை இடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்கிறாங்க. ஆதிரை வந்து அமுதசுரபியில் வந்து உணவை இடுறாங்க. மணிமேகலை வந்து அமுதசுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், அதாவது உடம்பு முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க. பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் வந்து உணவெடுக்கிறார்கள். காட்சி 3 வந்து இடம் வந்து இப்போ எங்கே அப்படின்னோம்னா அரண்மனை. கதை மாந்தர்கள் யாருன்னா, சிறை காவலர் இருக்காங்க, மன்னர், மணிமேகலை. சிறை காவலர் சொல்கிறாங்க,
வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தால். அவள் கையில் வந்து ஒரு சிறிய பாத்திரம் இருந்துச்சு. அந்த சின்ன பாத்திரத்தில் இருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த பாத்திரத்தில் வந்து உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாங்க, ஒரு சிறிய பாத்திரத்தில் இருந்து உணவை எடுக்க அத்தனை பேருக்கு வழங்க முடியுமா? அந்த பெண்ணை உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால், ஆகட்டும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிறை காவலர் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. மணிமேகலை வந்து மன்னரை பார்த்துட்டு வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் வந்து, பெண்ணே நீ யார்? உணவு வந்து அல்ல குறையாமல் பாத்திரத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, இது பேர் என்ன, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னோன்னா மணிமேகலை எல்லாத்தையும் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாரு, மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தோற்கும் பங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்குதா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு. மணிமேகலையை, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்து வாழ வழிகாண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். ஓகேங்களா? நிறைய பேர் அங்கே வந்து தப்பு செஞ்சுட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து திருந்தி வாழணும். அப்போ சிறை கோட்டத்தை என்னவோ மாற்றணும். அறக்கோட்டம்னா இப்படி தான் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் சொல்கிற மாதிரியான அறக்கோட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மணிமேகலை, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு வந்து இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. ஓகேங்களா? வாழ்க்கைக்கு அறம்னா நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தவர் யார்? வள்ளுவர். அவரோட வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த, புத்தரும் என்ன பண்ணார்? அறத்தை போதிக்கிறார். அந்த பூமி இது. எவை நன்மை எவை தீமை என்பவற்றை தக்க அறிஞர்கள் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? தப்பு பண்ணவங்களுக்கு இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு, வாழ்க்கையில் இப்படி தான் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீர்திருத்த பள்ளி மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வி, அதை வந்து ஒரு எஜுகேஷன் மாதிரி டீச் பண்ணணும். இதுதான் என்னோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாங்க, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணிமேகலை, நன்றி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் வந்து யார்? ஆதிரை. அதுக்கடுத்து விரிவானம் பாருங்கள். பாதம் நுழையும் முன். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். ஓகேங்களா? கற்பனை கதை, நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள். ஓகேங்களா? கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நினச்சி பார்க்க முடியாததை வந்து கதையில் சொன்னோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஆர்வமாக அதை வந்து கேட்போம். அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த கதை வந்து அவ்வளோக்கா முக்கியம் கிடையாது. இதில் எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் கிடையாது. கீழே உள்ள இந்த இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நூல்வெளி. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர். ஓகேங்களா? எஸ் ராமகிருஷ்ணன் யார்? ராமகிருஷ்ணன் 2 எழுத்து வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தகுந்தவர். 2 பேர் வருது, ராம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருது. அதனால் இவர் வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் வந்து நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலேஷம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் வந்து வந்திருக்குது. அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர். இவரோட படைப்புகள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கால தமிழ் எழுத்தாளர்னால் இப்போ உள்ளது மாதிரி எழுதியிருக்காரு. உபபாண்டவம். ஓகேங்களா? தற்கால தமிழ் எழுத்தாளர் ஊங்கிற எழுத்தே வந்து முன்னாடிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தற்கால எழுத்தாளர் உபபாண்டவம். அப்புறம் வந்து கதாவிலாசம் அவர் பேர் எப்படி 2 ராமகிருஷ்ணன் 2 இருக்க மாதிரி கதாவிலாசம் 2 இருக்குது. அப்புறம் தேசாந்திரி, இதையும் வந்து 2ஆக நல்லா பிரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். தேசம் ஆந்திரி. கால் முளைத்த கதைகள், கதைக்கு வந்து கால் முளைக்குது. ஓகேங்களா? கதைக்கு கால் முளைக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உள்ளது தான் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர் எழுதிய ராமகிருஷ்ணன் எழுதிய எழுத்துக்கள் நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இலக்கணம். பெயர் சொல். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, படுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் வந்து பெயரை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல். பெயர் சொல் வந்து டோட்டலாக எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகேங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெயர் சொல் அப்படின்னு சொன்னோன்னே
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுமுகம் இது வந்து ஒரு பேர். அப்போ இதில் ஆறுன்னு வருதா, ஆறு வகைப்படும். பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா நிறைய இலக்கணங்கள் படிக்கிறப்ப எத்தனை வகைப்படும் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். சொல் எத்தனை வகைப்படும்னா இதில் 4 எழுத்து இருக்குதா, அப்போ 4 வகைப்படும். இப்போ இது வந்து பெயர் சொல் வந்து எத்தனை வகைப்படும்னா ஏதோ ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுமுகம் ஏதோ ஒரு பேர் இல்லை, ஆறுமுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 6னா அதில் வந்து 6 வகைப்படும். ஓகேங்களா. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். என்னென்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த மாதிரி 6 வகைப்படும். ஓகேங்களா. பொருள் பெயர் அப்படிங்கிறது வந்து அதிலே இருக்குது. பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருள் பெயர். இது வந்து உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துலேயும் வந்துடும். மரம், செடி, மயில், பறவை இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும். இப்போ சென்னை, பள்ளி, பூங்கா, திரு அந்த மாதிரி. காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கும். காலம்னா நமக்கு நேரத்திலேருந்து ஆரம்பித்து நாட்கள், வருஷங்கள் இது எல்லாமே வந்துடும். சினைப்பெயர் அப்படிங்கிறது பொருளின் உறுப்பை குறிக்கும். சினைப்பெயர் அப்படிங்கிறது பொருளோட உறுப்பை குறிக்கும். ஓகேங்களா. நம்மளோட பொருளோட உறுப்புனா நம்ம உடம்பு இருக்குது அப்படின்னோம்னா நம்மளோட உள்ள ஒவ்வொரு உறுப்புகளை, ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்குல்ல, அதான் சினை. பண்பு பெயர் அப்படிங்கிறது பொருளோட பண்பை குறிக்கும். ஓகேங்களா. பொருளோட பண்பு அப்படின்னோம்னா என்ன, இந்த பொருள் எந்த ஷேப்பில் இருக்குது, ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுது, நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா அந்த மாதிரி. இது தொழில் பெயர் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கும். படித்தல், ஆடுதல், பாடுதல், நடித்தல் இந்த மாதிரி. அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வாக்கியத்தில் அமைத்து வந்து எழுதுகிறாங்க. காவியா வந்தால், காவியா பொருள். காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளினா இடம். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி, இது வந்து காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால், தலைங்கிறத உடம்புல உள்ள ஒரு பார்ட்டு, சினைப்பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தது, எப்படி இருந்துச்சு, பசுமையாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பண்பு பெயர்னால ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி இருந்துச்சு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் வந்துச்சுன்னா அதான் வந்து பண்பு பெயர். நடனம் ஆடுதல் சிறந்த கலை, அது வந்து தொழிற்பெயர். அதுக்கடுத்து வந்து இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர் வந்து பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படுத்தினாங்க. பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில், பெயர் சொற்களை வந்து நார்மலாக வந்து 6 வகைப்படும். பெயர் சொற்கள் வழங்கும் அடிப்படையில் வந்து 2ஆக பிரிச்சிருந்தாங்க நம்மளோட முன்னோர்கள். இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேங்களா. இடுகுறி பெயர்னால் நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணமே கருதாமல் சில பெயர்களை வந்து காரணமே இல்லாமல் ஒரு சில பெயர்களை வந்து வழங்கி வந்தாங்க. அந்த மாதிரி இட்டு வழங்கிய பெயர்கள் தான் வந்து இடுகுறி பெயர்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள், மண், மரம், காற்று. ஓகேங்களா. மண், மரம், இந்த மாதிரி மண், மரம், காற்று அதுக்கு வந்து மீனிங்கே கிடையாது. மீனிங்கே இல்லாமல் முன்னோர்கள் அப்போ பேர் வச்சுருக்காங்க, மண், மரம், காற்று. இடுகுறி பெயரை வந்து என்ன பண்ணலாம், 2ஆக பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இடுகுறி பொதுப்பெயர்னால் நம் முன்னோர் வந்து காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மைக்காக கருதி, ஏதோ ஒரு பொதுவான தன்மைக்காக கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கியதான் வந்து இடுகுறி பொதுப்பெயர். அப்படின்னு பார்த்தோம்னா மரம், பழம். பொதுவாக நம்ம இப்போ போகிறோம், எல்லா மரமும் இருக்கும். தென்னை மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும். எல்லா மரத்தையுமே டோட்டலாக என்னென்னு சொல்லுவோம், மரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த மரம்ங்கிறதுக்கு மீனிங்கே கிடையாது, அதனால் அது இடுகுறி பெயர். பொதுவான ஒரு பெயராக இருக்கிறதுனால அது இடுகுறி பொது பெயர். இது இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்கள். நான் முன்னோர் காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா. இப்போ மாமரம், வாழை மரம், ஓகேங்களா, அதுக்கெலாம் வந்து மீனிங்கே கிடையாது. பட் ஆனால் வந்து பொதுவான பெயர் மரம்னு இருக்குது. அதில் சிறப்பு பெயராக என்ன வந்துடுது, அதில் வந்து அந்த மரத்தில் மாங்காய் மட்டும் காய்க்கிறதுனால அது மாமரம், அந்த மரத்தில் வாழைக்காய் மட்டும் காய்க்கிறதுனால அது வாழை மரம். அதுதான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அதுக்கடுத்து காரண பெயர். நான் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதி வச்சாங்கன்னா அது என்னது, காரண பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, நாற்காலி, கரும்பலகை. ஓகேங்களா. இதெல்லாம் பாரு, நாற்காலினா 4, நாற்காலி அப்படின்னோம்னா 4 கால் இருக்குது, 4 கால் இருக்குது. கரும்பலகைனா கருப்பாக இருக்கும் போர்டு, அந்த மாதிரி. இதுவும் வந்து என்னது, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு 2 வகைப்படும். ஓகேங்களா. இது வந்து பொதுவான பெயர். பறவை, அணி, பறக்கிற எல்லா பறவையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பறவை அப்படின்னு சொல்லுவோம். காரண சிறப்பு பெயர் பாருங்கள், ஒன்றை மட்டும் சிறப்பாக இது பண்ணுறது, வளையல், மரங்கொத்தி. ஓகேங்களா. ரவுண்டாக உள்ள எல்லாத்தையுமே வளையல்னு சொல்ல மாட்டோம், கையில் அணிகிறதுனால அது வளையல். ஓகேங்களா. மரங்கொத்தி, பறவைகள் நிறையா இருக்குது, அதுலேயும் வந்து அது மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பறவை பேர் வந்து மரங்கொத்தி. இதுதான் காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. அதுக்கடுத்து இடுகுறி பெயரை வந்து வட்டமிடுக. இடுகுறி பெயர்னால் என்ன சொன்னோம், காரணமே இல்லாமல் வைக்கிற பேர். பறவை அது கிடையாது, மண். ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே காரணம் இருக்குது. பறவை பறக்கிறதுனால, இது வந்து 3 கால் இருக்குது, இது வந்து மரங்கொத்தி, மரத்தை கொத்துறதுனால. அதுக்கடுத்து காரண பெயரை வட்டமிடுக. மரம் அது கிடையாது, வளையல்
வளையல். ஆமாம், அது வளைஞ்சிருக்கிறதுனால வளையல். ஓகேங்களா. இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறினா காரணமே இல்லாமல் வைக்கிறது. அதுலேயும் சிறப்பு பெயர் அப்படிங்கிறது எது வந்துடும்? வாழை. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி திருப்பி திருப்பி படித்தோம்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இதில் பாருங்கள், அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசிறு கனிவு காண்போம், வன்புகள் கொடையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். ஓகேங்களா. இது என்னது? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை. அன்பாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா புலவர் முத்தரையானர், மலேசிய கவிஞர். அன்பினில் இன்பம் காண்போம். ஓகேங்களா. அன்பு செய்கிறதுல இன்பம் காண்போம் அப்படின்னோம்னா மலேசியாவுக்கு போகிறது வந்து நமக்கு ரொம்ப வந்து இன்பமாக இருக்கும். மலேசியா போகிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பினில் இன்பம் காண்போம் அப்படின்னோம்னா மலேசிய கவிஞர். அவர் பேர் என்னது? புலவர் முத்தரையானர். ஓகேங்களா. அன்பினில் இன்பம் செய்வோம் அப்படின்னோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மலேசிய கவிஞர். அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர்னால் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது வந்து ஜூனியர் ரெட் கிராஸு, சாரணியர்னால் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸு, சமூக சேவர் அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஒர்க்கர். அதுக்கப்புறம் வந்து இயல் 8 வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அதில் உள்ள குறள் பார்த்தையும் நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த லெசன் வந்து 9th லெசன். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.